நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறுகதைக்கு ஆசை இன்னைக்கான எபிசோடில் மனோஜ் ரோகிணியும் ஸ்ருதி ரவிகிட்ட பண உதவி கேட்குறாங்க. அதுக்கு ரவி வந்து என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் ரோகிணி மனோஜும் ஸ்ருதியோட அப்பாட்ட வந்து பணம் கேட்டு வாங்கி கொடுன்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. அதோட நாங்கள் கடனாக தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரவி வந்து என்னால் அப்படிலாம் கேட்க முடியாது, எனக்காகவே நான் கேட்க மாட்டேன், உனக்காக கேட்கணுமான்னு சொல்லி கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, நீ எனக்காக இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்க? ஒரு சட்டை கூட வாங்கி கொடுத்தது கிடையாது, முத்துவாச்சும் ஏதாச்சும் பண்ணியிருக்கான், ஆனால் நீ எனக்காக எதுவும் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. அதுக்கு மனோஜ் வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நான் வீடு வாங்கணும் அப்படின்னா எப்படியாச்சும் பணம் வாங்கித்தா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு. ஸ்ருதியும் பார்த்திங்க அப்படின்னா நான் எங்கள் அப்பாட்ட எந்த பணமும் கேட்க முடியும்னு சொல்லி மறுத்துடுறாங்க. அதே மாதிரி ரவியும் பார்த்திங்கன்னா பணத்துக்காக என்னை இவங்க அப்பாட்ட அடமானம் வைக்கலாம் முடியாது, ஸோ என்னால் பணம் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லி மறுத்துடுறாரு. இப்போது மனோஜ் ரோஹிணியும் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வீடு வாங்குறது இவங்கெல்லாம் பிடிக்கல, இவங்கெல்லாம் பொறாமல் அதனால தான் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம எப்படியாச்சும் இந்த வீட்டை வாங்கணும், இவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுன்ற மாதிரிலாம் சபதம் போடுறாங்க. அதுக்கப்புறமா ரோஹிணி தூங்கிட்டுருக்காங்க. அப்போது மலேசியா மாமாட்ட நான் பேசணுமான்னு சொல்லிட்டு வித்யாட்ட தான் ஃபோன் பேசினியா, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி தூங்கிட்டு இருந்த ரோஹிணி எழுப்பி விஜயை பார்த்தீங்கன்னா திட்டி தீக்குறாங்க. அதை மட்டும் இல்லை, இழுத்துட்டு போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் தள்ளி வர்ற மாதிரி ரோஹிணி கனவு காண்றாங்க. ஸோ ரோஹிணி கத்தரை பார்த்த மனோஜும் பயந்துடுறாரு. அதுக்கப்புறமா கனவுன்னு சொல்லிட்டு ரோஹிணி சமாளிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மீனா, எனக்கு இப்படி ஒரு வீட்டில் வாழணும் அப்படின்னு ஆசைலாம் கிடையாது, ஆனால் கிராமத்தில் ஒரு சின்ன திண்ணை வீட்டை எல்லோரும் குடும்பமாக ஒன்றா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முத்துவும், நமக்கு வயசான காலத்தில் பாட்டி ஊருக்கே போயிடலாம், அங்கே தான் நினச்ச மாதிரியே வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ரவியும் ஸ்ருதியும் இதே போல் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஸ்ருதி வந்து, எனக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் வீட்டில் வாழணுன்னு எப்பயுமே ஆசை கிடையாது, பங்களாவில் வளர்ந்து தனியாக வளர்ந்ததால் எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும், நிறையா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற தன்னோட ஆசையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக முத்துவுக்கு ஜீவா வந்து ஃபோன் பண்ணி நாளைக்கு நான் வந்து இந்தியா வரேன்னு சொல்கிறாங்க. உடனே முத்து, நான் ஏர்போர்ட்டில் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது ஜீவா பார்த்திங்கன்னா சென்னை வந்துட்டாங்க. முத்துக்கிட்ட நான் லாஸ்ட்டு வந்து வந்தப்போ கூட ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயமாக தான் வந்தேன், ஆனால் என்கிட்ட 30 லட்சம் ரூபாயை 2 ஃப்ராடுங்க வந்து ஏமாற்றி வாங்கிட்டாங்கன்னு ஜீவா சொல்கிறாங்க. ஸோ இதோடு தான் இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஸோ இனி வரக்கூடிய எபிசோடில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரோகிணியை பார்க்குற ஜீவா செமையாக கடுப்பாகி காரில் போயிட்டு முத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவாங்களா, 30 லட்ச ரூபா திரும்ப கொடுத்ததையும் இந்த ரோகிணியும் மனோஜும் அதை ஏமாற்றி அதை வச்சு தான் வந்து கடை ஆரம்பிச்சிடன்ற விஷயம் தெரிய வருமா? ஸோ என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரோகிணி பற்றின ரகசியங்களை முத்து கண்டுபிடிச்சா சூப்பராக இருக்கும், பார்க்கலாம்.